சீடன் ஒருவன், குருவே, இறை நம்பிக்கை இல்லாமல் நம்மால் நேர்வழியில் செல்ல முடியாதா என்று சந்தேகம் கேட்டான். சமயம் வரும்போது சொல்கிறேன் என்றார். சில நாட்கள் கழித்து அந்த சீடன் ஆசிரம பசு ஒன்றை மேய்ச்சல் முடிந்து தொழுவத்தில் கட்டி வைக்க கூட்டிச் சென்றான். அச்சமயம் அங்கு வந்த குருநாதர், சீடனே, பசுவுடன் நீ வருகிறாயா அல்லது பசு உன்னுடன் வருகிறதா? பசு நீ ஓட்டுகிறாயா, பசு உன்னை அழைத்துச் செல்கிறதா என்று கேட்டார். குழம்பிய சீடி, என்ன சொல்ல வருகிறீர்கள் என கேட்டான். இந்த பசுவை நீதானே பராமரிக்கிறாய், இது உன் பேச்சை கேட்காதா? ஏன் கயிறு கட்டி இழுத்து செல்கிறாய்? கயிற்றை விட்டால் அது ஓடிவிடும். அப்படி என்றால் பசு உன் கட்டுப்பாட்டில் இல்லைதானே? குருவே, பசு எனக்கு பழக்கம்தான். 12 வருடங்களாக பராமரிக்கிறேன். என்றாலும் அது எங்காவது ஓடிவிடக் கூடாது என்பதால் அதை கயிறால் கட்டி அழைத்து வருகிறேன். உன்னைப் போலதான் இறைவனும். மனிதர்களாகிய நாம் கட்டுப்பாடு தளர்ந்து சீரழிந்து விடக்கூடாது என்பதற்காக இறை நம்பிக்கையும் மத கடமைகளையும் கொண்டு நம்மை கட்டுப்படுத்தி நேர்வழியில் செலுத்துகிறார். உனது அன்றைய கேள்விக்கு பதில் இதுதான். இறை நம்பிக்கை என்பது நம்மையும் நம் எண்ணங்களையும் தூய்மைப்படுத்துவதோடு நாம் நல்வழியில் நடப்பதற்கான மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருக்கிறது.